அலெக்ஸ். நடிகரில் நல்ல மனிதர் அலெக்ஸ். சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக என்னோடு பல படங்களில் பணியாற்றிய போது அவருடைய அடக்கத்தையும் இயக்குநர்களுக்கு அவர் கொடுக்கின்ற மரியாதையும் பார்த்து வியந்து போயிருக்கிறேன். மேஜிக் உலகில் மாபெரும் கலைஞனாகவும் பற்பல சாதனைகளை செய்து கின்னஸ் போன்ற பட்டங்களை எல்லாம் பெற்றவர். மேஜிக் செய்யும்போது அந்த மேடையிலே புறாக்களை மறைப்பார், பூவை மறைப்பார், பெண்களை மறைப்பார். நம்மை விட்டு இவ்வளவு சீக்கிரம் மறைவார் என்று நாம் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த காட்சிகளிலே மறைத்ததெல்லாம் திரும்ப கொண்டு வருவார். அதுபோல அவரும் திரும்ப வருவார் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அந்த அளவுக்கு கலையுலகில் நடிப்பில் அவருக்கு மிகுந்த ஈடுபாடு. அவர் குடும்பத்தாருக்கு கலையுலகின் சார்பிலே எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் புகழ் வாழ்க என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய அன்பு சகோதரர் அலெக்ஸ் அவர்கள், நானும் அவரும் ஒரே மண்ணில் பிறந்தவர்கள், திருச்சி செங்கலாண்டபுரத்திலே வாழ்ந்தவர்கள் என்ற முறையில் மட்டுமல்ல, தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் எனக்கு பெருமையெல்லாம் அந்த சகோதரர் அலெக்ஸ் அவர்களை கமிட்டி உறுப்பினரிலிருந்து உபதலைவர் வரை அவர் வர வேண்டும், தலைவராக எதிர்காலத்தில் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் நடிகர்களுக்காக உழைத்த உழைப்புக்காக அவரை கௌரவம் செய்து கலைமாமணி, கலை செல்வங்கள் போன்ற பட்டங்களை வழங்கியிருக்கிறார்கள். சினிமா தொழிலாளர்களுக்காக எவ்வளவு உதவிகளை செய்திருக்கிறார். எல்லாருடைய மனதிலுமே நிற்கக்கூடிய மனிதன். அதனால்தான் தொழிலாளர் தினமான மே 1ஆம் தேதி இறந்திருக்கிறார். ஆலமரம் போல் பலருக்கு நிழலையும் கொடுத்தார், நெல்லை போல் பலருக்கு வாழ்வையும் கொடுத்தவர் அலெக்ஸ் அவர்கள். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். இயக்குனர் ராமநாராயண் சார் சொன்னதை போல் அவரெல்லாம் மீண்டும் பிறக்க வேண்டும், பிறந்து இந்த நாட்டிற்கு நல்லது செய்ய வேண்டும், நல்லது செய்யக்கூடிய மனிதன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். சமயங்களில் வேர்கள் வெளியே தெரிவதில்லை, விழுதுகள் மட்டும்தான் வெளியே தெரிகின்றன. அப்படி வேறாக வாழ்ந்து மறைந்து விட்டவர் தான் அலெக்ஸ் அவர்கள். ஒருவர் நம்மோடு வந்து அண்ணா என்று கூப்பிடும் போது மறுபடியும் கூப்பிட மாட்டாரா என்கின்ற அளவுக்கு ஒரு பாசத்தோடு அண்ணா என்று கூப்பிடுவார். அவருடைய வேஷங்களை பார்க்கும்போது, திரைப்படங்களிலே சில பேர் வேஷங்களை போடும்போதுதான் மனநிறைவாக இருக்கிறது. அதில் ராதாரவி அவர்கள், சிவாஜி சார் அவர்கள் வேஷங்களை மாற்றி போடும்போது விதவிதமாக போட்டுக்கொண்டு வந்து நிற்கும் போது வித்தியாசமா தெரியும். அதே மாதிரி இவருடைய வேஷங்களை பார்க்கும்போது ஒவ்வொன்றும் வேறுபட்டதாக தெரிகிறது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய சொந்த ஊரிலே ஒரு சர்ச்சை கட்டியிருக்கிறார். அவர் ஒரு கிறிஸ்தவன் என்பதற்காக சர்ச்சை மட்டும் கட்டவில்லை, பல இந்து கோவில்களுக்கும் முஸ்லீம் தேவாலயங்களுக்கும் கூட அவர் நன்கொடைகள் வழங்கி இருக்கிறார் என்று கேட்டிருக்கிறேன். அவரும் ஒரு வள்ளலாக வாழ்ந்திருக்கிறார். கடவுளுக்கு வள்ளல்களை வாழ வைப்பதில் இஷ்டமில்லை என்று நினைக்கிறேன். அதனால் தான் சீக்கிரமாக அழைத்துக் கொண்டு விட்டார் என்று நினைக்கிறேன். ஆனால் கடவுளே, உங்களால் எத்தனை வள்ளல்களை அழிக்க முடியும்? வள்ளல்கள் பிறந்து கொண்டுதான் இருப்பார்கள். அலெக்ஸ் மீண்டும் பிறந்து வருவார். அவர் வர வேண்டும். அந்த குடும்பம் அவர் வழியிலே அள்ளி கொடுத்து வாழ வேண்டும். உங்கள் குடும்பத்தில் ஒருவராக அவர் திரும்பி வருவார் என்ற பிரார்த்தனையோடு முடிக்கின்றேன். நன்றி. நடிகர், மாயஜால நிபுணர், கின்னஸ் சாதனையாளர், கலை செல்வம், கலை மாமணி, செவாலியே டாக்டர் அலெக்ஸ் அவர்களுக்கு கலை உலகின் சார்பாக நடத்தும் நினைவஞ்சலி. அலெக்ஸ் அவருடன் நான் நீண்ட காலமாக பழகியிருக்கிறேன்.
நல்ல சாதனையாளர் மட்டுமல்ல, நல்ல உள்ளம் கொண்டவர். இவ்வளவு விரைவிலே அவர் நம்மளை எல்லாம் விட்டு இறைவனிடம் சென்று விடுவார் என்று நாம் நினைக்கவே இல்லை. அவர் மறைவு நமக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் பேரிழப்பாக இருக்கிறது. இந்த நேரத்திலே அவருடைய துணைவியாருக்கும், மகள்களுக்கும், மருமகளுக்கும், சொந்தக்காரர்களுக்கும், நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறைந்த கலைஞர் அலெக்ஸ் அவர்களுடைய நினைவஞ்சலிக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள், நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அலெக்ஸ் எவ்வளவு சிறந்த இனிய நண்பருங்கிறது ஒருத்தர் மறைவுக்கு பின்னாடி அவருக்காக வருத்தப்படுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக அவரோட வாழ்நாளில் வாழும்போது அவர் ரொம்ப நல்லவராக இருந்திருக்கார் எல்லாருக்கும் புரியும். எனக்கு அலெக்ஸ் பழக்கம் கொஞ்சம் தான். நான் ஒரு படங்களோட ஒர்க் பண்ணதில்லை. நம்ம தமிழ் திரை டிவி ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போது அவருக்கு அதுக்காக ஒரு 5 நாள் எங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் ஏதாவது உங்களுக்கு பணம் கொடுக்கணுமான்னு சொல்லும்போது, பரவாயில்ல தம்பி, இது என்ன இருக்கு, இது இண்டஸ்ட்ரியில் சேர்ந்து எல்லாரும் ஒரு இதுவாக பண்ணுறீங்க, யாருமே சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறீங்க, என்னாலும் முடிஞ்ச அந்த உதவி நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு ஏறக்குறைய 5 நாள் அவரோட செலவில் அந்த நிகழ்ச்சி எங்களுக்காக பண்ணி கொடுத்தார். இன்னைக்கு இந்த சின்ன வயசுல ஏறக்குறைய 53-54 வயசுல அவர் நம்மளை மட்டும் மறைஞ்சிருக்காரு, அவங்க குடும்பத்தை விட்டு மறைஞ்சிருக்காரு. அவருடைய மறைவால இழந்த அந்த குடும்பத்தினருக்கு நாங்க எங்களால் முடிஞ்ச உறுதுணையா இருப்போம், அனுசரணையா இருப்போம். உங்களுடைய தொக்கங்கள துயரங்களை நாங்க உங்களோட பங்கு கொடுத்துப்போம். உங்க உறுதியை கூறி அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனம் வேண்டி விடைபெறுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். அலெக்ஸ் சார் அவர் கூட நான் நடிக்கல, ஆனா அவர் நல்ல நடிகருங்கிறது இப்போ நம்ம பார்த்த இந்த ஷார்ட் பிலிம்ல தெரிஞ்சது. அவரு சாதிச்ச அந்த கின்னஸ் ரெக்கார்டே அதை பத்தி சொல்லுது. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நல்ல மனிதர். அவருக்கு 1.5 வருஷமா உடம்பு சரியில்லையா, அதுவும் வந்த வியாதி பயங்கரமான வியாதி. இருந்தாலும் வயிற்றுல ஒரு பொண்ணுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். என் குடும்பத்துல நாங்க அனுபவிச்சதுனால அதனுடைய கஷ்டம் என்னங்கிறது அது அனுபவிச்சவங்களுக்கும் தெரியும். அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறது அந்த குடும்பத்துல இருந்த எனக்கும் தெரியும். ஆனால் அந்த வலிய ஒரு துளி கூட வெளியே காட்டாம எங்க கூட எல்லாம் அவ்வளவு அழகா பழகுவாரு. எங்களுக்கு நிஜமாவே தெரியாது அவருக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் தெரியவே தெரியாது. போன ஆகஸ்ட்ல என் பொண்ணு கல்யாணம் நடந்தப்போ அவர் அவ்வளவு சந்தோஷமா விஷஸ் சொல்லிருக்காரு. எனக்கு சத்தியமா சொல்றேன், அவரு இந்த மாதிரி அவருக்கு மறைவு வந்ததுன்னு தெரிஞ்சது என்னால நம்பவே முடியல. ஏன்னா அவருக்கு உடம்பு சரியில்லாத விஷயமே எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஒரு வியாதி இருந்தது, அவர் கஷ்டப்பட்டாரு, சடனா இந்த மாதிரி மாரடைப்பு சம்பவிச்சது, அவர் இறந்துட்டாருங்கிறது என்னால நம்பவே முடியல. ஒரு 4-5 நாள் வரைக்கும் அவர் முகமே முன்னாடி கண் முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனா அது எல்லாருக்கும் நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம். என்ன, இட்ஸ் லைஃப். இந்த நேரத்துல அவருடைய ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அவங்களுடைய ஃபேமிலிக்கு என்னுடைய அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இந்த குறுகிய கால அழைப்பை ஏற்று இங்கு வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் முதற்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா பத்திரிகையாளர்களுக்கும் சரி, பிஆர்ஓக்களுக்கும் சரி, அவர் செய்யாத உதவியே கிடையாது. ஸோ அவர் இறந்த அன்னைக்கு எங்கள் யூனியனில் மறுநாள் நாங்கள் பேசினோம், நம்ம ஒரு நினைவஞ்சலி வைக்கலான்ட்டு. இதை நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே ஆல்ரெடி நடிகர் சங்கத்தில் பேசி அவங்க முடிவெடுத்ததுனால, எங்கள் நடிகர் சங்க கட்டடம் வேறு இப்போ புதுப்பிக்கப்படுறதுனால இடிச்சிட்டு இருக்கிறதுனால இங்கே ஃபிலிம் சேம்பரில் பண்ணியிருக்கோம். அந்த அலெக்ஸுங்கிற அந்த 4 எழுத்து மந்திரச்சொல் சினிமாவை ஒரு 15 வருஷம் ஆட்டி படைச்சிருக்கு. ஏன்னா அவர்கிட்ட வேலை செஞ்சவங்கக்கிட்ட தெரியும், வேர்வை காய்கிறதுக்கு முன்னாடியே கூலியை கொடுக்கும் ஒரு பழமொழி உண்டு, கூலியை கொடுக்கணுன்ட்டு. அதுக்கு எழுத்துக்காட்டாக வாழ்ந்து வந்தவர் தான் அலெக்ஸ். ஏன்னா அவரை சுற்றி இருக்கிறவங்களும் அதே மாதிரி தான். அவர் நண்பர் துரையாகட்டும், மருமக ராஜா ஜெரால்ட் ஆகட்டும், பொண்ணுங்க பிரின்ஸ் டீனாவாகட்டும், அவங்களோட துணைவியார் திரவியம் அலெக்ஸ் ஆகட்டும், அவரை சுற்றி இருக்க அண்ணன் பசங்க, தம்பி பசங்க, மாமா மச்சம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உறவு முறை சொல்லி தான் கூப்பிட்டு இருப்பாங்க. ஒரு வேலை சொன்னால் சுணங்காமல் செய்வாங்க. அதாவது முடியாதுங்கிற வார்த்தை அவரதுல கிடையாது. ஒரு பழமொழி உண்டு, முடியுங்கிறது மூலதனம், முடியாதுங்கிறது முட்டாள்தனம்னு சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறவர் தான் அலெக்ஸ், வாழ்ந்தவர் தான் அலெக்ஸ்.
இப்போ நான் கூட ஒரு படம் பண்ணியிருக்கோம், 3ஆம் பௌர்ணமின்னு ஒரு படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங். அது விடிய விடிய ஷூட்டிங் நடக்கும், நைட் கால் சீட் போட்டிருந்தோம். திடீர்னு கேமரா வந்து ஒரு 8 மணிக்கு ரிப்பேர் ஆகி போச்சு. இதை போய் எடுத்துகிட்டு வரணும்னா ஃபிலிம் சிட்டிலேருந்து சாலிகிராமம் போயிட்டு வந்தோம் நைட்டு டிராஃபிக்கில். ஆனால் அந்த மேக்கப் எப்படின்னா, அவர் வந்து மேக்கப்பை கலைச்சா தான் சாப்பிட முடியும். முகமெல்லாம் மூடி இந்த சிகை அலங்காரம் அப்படி பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு ஃபுல்லாக அவர் ஏற்கனவே வந்து கொஞ்சம் பசி தாங்க மாட்டார். இருந்தாலும் அவர் அந்த இருந்தாலும் இந்த படத்தை முடிக்கணுங்கிற ஒரே இதுக்காண்டி விடிய விடிய அந்த மேக்கப்பை கலைக்காமல் இருந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. நான் சொல்றது இன்னைக்கு எங்ககிட்ட இல்லை. பட் அந்த படம் பாருங்க, மிகப்பெரிய அவருக்கு நீங்கள்லாம் வந்து வரவேற்பு கொடுப்பீங்க. ஏன்னா அந்த படத்தை வந்து இயக்கியிருக்க ரவீந்தர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நானும் நிறைய படம் கேமரா பண்ணியிருக்கேன், என் ஃபர்ஸ்ட் படம் டைரக்ஷனில் அவர் நடிச்சதை நான் பெருமையாக நினைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் ஏன் இவ்வளோ நேரம் டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, ஏன்னா எங்கள் சக பிஆர்ஓக்கெல்லாம் இந்த வார்த்தையை சொன்ன உடனே இந்த மாதிரி அலெக்ஸுக்கு நம்ம இருக்கணும், எல்லாரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அவங்க கூட இருக்கிற அத்தனை பேரும் அவர் நம்மகிட்ட இல்லையே தவிர அவர் எல்லாத்தையும் ட்ரெயின் அப் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ஈவினிங் வந்து நினைவஞ்சல் சொன்னேன், காலையில் 10 மணிக்கு எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. யார் அலெக்ஸ் சார்கிட்ட இருக்கிறவங்களாம் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி இருந்தேன். அந்த செல்வராஜ் சாருக்கும் தெரியும். அவர் வந்து எப்போ அலெக்ஸ்னா நம்ம முன்னாடி வந்தோன்னப்ப இல்லை நம்மளை போட்டு ஒரு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்ற ஒரு அந்த பதட்டத்துலேயே அவரு காலையில் 11 மணிக்கு வந்துட்டார். ஏன்னா அவர் என்ன அந்த அளவுக்கு வந்து ஒரு டெடிகேஷனாக இருந்தவர். அவர் அலெக்ஸ்னா அந்த நேர்மை, அலெக்ஸனா திறமை, அலெக்ஸனா வள்ளல்தனம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு அவர் தான். இனிமேல் யார் இருப்பான்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தர் திரையுலகம் வந்து நல்லது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவரோட காலம் பத்திரிகையாளர்களுக்கும் சினிமா உலகத்திற்கும் பிஆர்களுக்கும் பொற்காலம். அவருடைய ஆத்மா சாந்தேடிய என் குடும்பம் சார்பிலும் நான் சார்ந்துள்ள யூனியன் சார்பிலும் என் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.